டீம் குட் ஆஃப்டர்நூன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மொபைல் எலிவேட்டட் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ மொபைல் எலிவேட்டட் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம்னால் என்னென்னா, நம்ம வந்து உயரத்தில் வேலை செய்வதற்கு முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த காலத்துலலாம் வந்து ஸ்கஃபோல்டிங் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஸ்கஃபோல்டிங் அடுத்தது இப்போ வந்து நவீன காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் எலிவேட்டட் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் என்னென்ன வரும்னா பார்த்தீங்கன்னா பூம் லிஃப்ட்டு, சிசர் லிஃப்ட்டு, அப்புறம் ஸ்ட்ரெயிட் லிஃப்ட்டு, இதெல்லாமே வரும். டோட்டலாக வந்து நம்ம காமனாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் எலிவேட்டட் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம பூம் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா அது 2 டைப்பாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் பூம் லிஃப்ட் இருக்கும். ஸ்ட்ரெயிட் பூம் லிஃப்ட் ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஸோ அதில் வந்து நம்ம எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேட்டட் பூம் லிஃப்ட். ஸோ ஆர்டிகுலேட்டட் பூம் லிஃப்ட்னா நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி போகணும். எப்படின்னா வந்து நம்ம ஒரு கிராஸாக இருக்கிற இடத்துல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஸ்ட்ரெயிட் பூம் லிஃப்ட் ஸ்ட்ரெயிட்டாக தான் மட்டும் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசர் லிஃப்ட் ஒன்லி ஸ்ட்ரெயிட்டாக தான், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உயரத்துக்கு அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ திஸ் ஆர் த மொபைல் எலிவேட்டட் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் செக் பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதுனா வந்து எந்த ஒரு பூம் லிஃப்ட் சிசர் லிஃப்ட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அது வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கணும். ரெண்டாவது அது வந்து மொபைல் எலிவேட்டட் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் ஒரு ஆட்களையோ பொருட்களை தூக்குவதற்காக யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிபிஐ வேணும். ஸோ as well as வந்து அது வந்து டீசல் ஆப்ரேட்டட் எக்யூப்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து காமனான டாக்குமெண்ட்ஸ் as well as வந்து இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேணும். அதை வந்து எந்த ஒரு ஆப்ரேட்டர் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். as well as ட்ரைனிங் இருக்கணும். as well as வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் டு ஆப்ரேட் த மொபைல் எலிவேட்டட் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? தேங்க்யூ.